சிந்துவும், சிவாவும் வந்து சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வெளிய வராங்க. பார்த்தா வந்து அந்த ஸ்கேம்ல மாட்டி விட்ட அந்த ஆள் வந்து அங்க இருக்காரு. அத பார்த்துட்டு வந்து பின்னாடி சிவா ஓடி அவர கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சு அவர போட்டு அடிக்கிறாரு. அப்போ வந்து அவரு எல்லா உண்மையும் சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் சினேகா மேடம் தான் சார். அவங்க தான் இது எல்லாமே பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து நாங்க பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோனே அதிர்ச்சி அடையிறா. அவ வேணும்னது எல்லாத்தையும் நம்ம மாட்டி விட்டுருக்காளா? அவள நான் சும்மாவே விடமாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆயிறாரு சிவா. இங்க வந்து என்ன பண்றாங்க, ஆறுமுகம் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க போம்போது கரெக்ட்டா வந்து அந்த விருது வாங்குற நிகழ்ச்சிக்கு போம்போது, என்ன பண்றாங்க, ஆறுமுகத்துக்கு வந்து தவறா வந்து குடிக்க வச்சுடுறாங்க, தவறான பொருள. அப்போ ஆறுமுகம் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இது தெரிஞ்சுன சஞ்சய் என்ன பண்றாரு, ஆறுமுகத்த இந்த மாரி ஒரு தவறான இடத்துல வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதன்படியே வந்து ஆறுமுகத்த வந்து அங்க வந்து விட்டுடுறாங்க. ஆறுமுகத்து மேல வந்து அப்படியே பூவெல்லாம் போட்டு அவர் வந்து ரொம்ப மோசமானவர் அப்படின்ற மாரி காட்டுறதுக்காக சித்தரிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து எப்படியாவது வந்து பைரவிய பார்க்க வைக்கணும். பைரவிய பார்த்துட்டா கண்டிப்பா எல்லாத்தையும் நம்பிடுவா. அதுக்கப்புறம் ஆறுமுகம் பைரவியும் யாராலயும் வந்து ஒண்ணு சேர்க்க முடியாது. 2 பேரும் பிரிஞ்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சஞ்சய். உடனே சஞ்சய் வந்து இந்த மாரி பைரவி கிட்ட சொல்றாரு. ஆறுமுகம் வந்து இந்த மாரி இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அத கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆறுமுகம் அப்படிலாம் பண்ண சான்ஸே இல்ல. அப்படிப்பட்டவன் கிடையாது. இல்லங்க அங்க தான் வந்து ஆறுமுகம் வந்து போயிருக்காரு. அங்க தான் வந்து நாங்க அரெஸ்ட் பண்ணலாம்னு நெனச்சோம். ஆனா ஆறுமுகமாச்சே நான் யோசனை பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நாங்க ரைடுக்கு போம்போது இந்த மாரி நடந்தது அப்படின்ற மாரி சொல்லி விடுறாரு. அத கேட்டு எல்லாருமே அங்க போறாங்க. பார்த்தா வந்து நில குழஞ்சு போயிட்டு அப்படியே வந்து விழுந்து கிடக்குறாரு ஆறுமுகம். அத பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடையறாங்க. ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து செம டென்ஷன் ஆகி அவர போட்டு நல்லா அடிச்சு விடுறாங்க. "நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இந்த மாரி ஒரு இடத்துக்கு வந்திருக்க. இப்போ கூட உன் பொண்டாட்டி நெனப்பு உனக்கு வரலையா? ஏன்டா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. உடனே வந்து இங்க "பைரவி என்ன நம்பு பைரவி. நான் அப்படிப்பட்ட எந்த தப்புமே செய்யலம்மா. தயவுசெய்து எல்லாரும் என்ன நம்புங்க. இங்க நான் எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் குடிச்சது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படி சொல்லிட்டு ஆறுமுகம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. யாருமே நம்ப மறுக்கிறாங்க. வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஆறுமுகம் வந்து அப்படியே வந்து பைரவி நீயாவது என்னை நம்பு பைரவி. நான் அப்படிப்பட்டவன் இல்ல பைரவி." அப்படி சொன்னோனே, உடனே சரி எதுவா இருந்தாலும் வீட்ல பேசிக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. இங்க பைரவி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. சஞ்சய் வந்து பைரவி நான் சொல்றத கேளு பைரவி. உன் ஃப்ரெண்டா உனக்கு அட்வைஸ் பண்றேன். இந்த ஆறுமுகம் வேணாம் உனக்கு. இவன்லாம் உன் கூட வாழ தகுதியே கிடையாது அப்படின்னோனே, சஞ்சய் பார்த்து முறைக்கிற. என்னடா முறைக்கிற? நான் உண்மைய தான் சொல்றேன் அப்படின்னோனே, உடனே அன்னபூர்ணி கிட்ட வந்து சொல்றாரு. நம்ம ஆறுமுகம் அம்மா நான் எந்த தப்புமே செய்யலம்மா. அந்த இடத்துக்கு நான் எப்படி போனேன்னு கூட எனக்கு தெரியாதும்மா. தயவுசெய்து என்ன நம்புங்கம்மா. எப்படிடா நம்புறது உன்ன? இந்த மாரி வேலை பண்ணி வச்சிருக்க. வந்து சஞ்சய் பார்த்து முறைக்கிற. அவர் சொல்றதுல எனக்கு என்னடா தப்பு இருக்கு? பைரவி கூட நீ வாழணும் நான் தான்டா ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப சொல்றேன்டா, உனக்கு பைரவி கூட வாழ்ற தகுதியே இல்லடா. அதனால பைரவி எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு அத பத்தி கவலையும் இல்லடா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அம்மா நீயே இப்படி சொன்னா எப்படிம்மா? அப்படின்னோனே, பைரவி நீ என்னம்மா முடிவு எடுத்திருக்க? அப்படின்னோனே, உடனே ஆறுமுகத்த பார்க்குறாங்க. ஆறுமுகம் வந்து ஐயோ! கண்டிப்பா பைரவி என்னை விட்டு பிரிஞ்சிருவா. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாரு. உடனே பைரவி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட அங்க இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்றாங்க. ஆறுமுகத்த நான் நம்புறேன். ஆறுமுகம் இந்த தப்ப செஞ்ச சான்ஸே கிடையாது. ஆறுமுகம் எப்படி வந்தாருன்னு அவருக்கே தெரியலன்னா, அப்போ அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் தான் கண்டுபிடிக்கணும். ஆறுமுகம் உங்களுக்கு நான் வந்து குடுக்குறேன் டைம் குடுக்குறேன். நீங்க உங்க மேல தப்பு இல்லன்னு சொல்றீங்கல்ல. ஆமா. அப்போ அந்த தப்பு இல்லன்னு சொல்லி நிரூபிக்கணும். நான் உங்கள நம்புறேன். அந்த நம்பிக்கைய நீங்க காப்பாத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு சஞ்சய் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. பைரவி அப்படின்னோனே, எனக்கு தெரியும். நான் கூட இருந்திருக்கேன் ஆறுமுகத்து கூட. எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்காமயே ஒரு பொண்ணு இருப்பா. எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு வந்து ஆறுமுகம் அப்படியே பார்க்குறாரு. உடனே அவங்க அம்மா வந்து பாத்தியாடா? இவ்ளோ நிலைமையில கூட உன்ன வந்து அவ விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படிப்பட்ட பொண்டாட்டிக்கு போயிட்டு துரோகம் நினைக்கிறியேடா நீ? உன்னெல்லாம் என்னடா சொல்றது? அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா என்ன நம்புமா அப்படின்னோனே, உன்னை நம்பணும்னா உன் பொண்டாட்டி தான் நம்பணும்டா. அவ இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காளா? அவ நம்பிக்கை அது நீ காப்பாத்திடான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. சஞ்சய் வந்து என்ன ஆறுமுகம் பைரவி நம்பிட்டான்னு நினைக்கிறியா? பைரவி நம்பினாலும் சரி அந்த நம்பிக்கையை உடைக்கிறது தான் என் வேலை. என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த இடத்துக்கு நம்ம எப்படிடா போனோம்? நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அங்கே போக வச்சதே நான் தான். இதை எப்படி நிரூபிக்க போற ஆறுமுகம் அப்படி சொல்லிட்டு சஞ்சய் சொல்றாரு. சஞ்சய் பார்த்து முறைக்கிற. அப்போ இதெல்லாம் உன்னோட வேலையா தானடா? அப்படி ஆமா ஏன் வேலை தான். இப்போ என்னன்ற? இப்படி தான் பண்ணுவேன். உன்னையும் பைரவியும் பிரிக்கிறேன்னு சொன்னல. பிரிச்சிட்டேன் பார்த்தியா? பிரிக்க முடியாதுடா. நீ நிரூபிக்க முடியாது உன்னால. அதனால ஒன்றும் பண்ண முடியாது உன்னால. என்னால் நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியாதா? நான் பார்த்துக்கிறேன். கூடி சீக்கிரம் உன் முகத்தில் கிழிச்சு உண்மையை நிரூபிச்சு பைரவி கிட்ட நான் நல்லவன் நிரூபிப்பேன்டா அப்படி சொல்லிட்டு போற.